ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் ஒரு கிச்சன் மேக் ஓவர் தான் பார்க்க போகிறோம். என்னோட கிச்சன் வந்து ஒரு எல் ஷேப் கிச்சன். இந்த கிச்சன் வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து நான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரே மாதிரி வந்து பார்த்து உங்களுக்கும் போர் அடிச்சிருக்கும், எனக்கும் போர் அடிச்சிருச்சு அதே கிச்சனாக பார்த்து. ஓகே, இப்போ கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஊருக்கு போகிறதுக்கு, இந்தியா போகிறதுக்கு முன்னாடி வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதை வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ அதுவும் நான் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், எப்படிலாம் வந்து மேக் ஓவர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஸோ என்னோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேடிஸ் பொறுத்தவரையும் மேக்ஸிமம் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிச்சனாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து குக் பண்ணும்போது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். புதுசாக ஒவ்வொன்றும் மாற்றி வைக்கும் போது நான் எப்பவுமே ஒரே இடத்துல வைக்காமல் கொஞ்சம் மாற்றி வச்சு ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் ஸ்டாண்டு வச்சு நான் வந்து ஜார்ஸ்லாம் வச்சுருந்தேன். இந்த ஜார்லாம் வந்து இப்போ புதுசாக நான் வந்து இந்தியாவிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் வந்து இந்த மூணுமே வந்து நான் சேம் கலராக வாங்கிக்கிட்டேன். இதில் வந்து புளி, உப்பு, அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் இந்த மாதிரி நம்ம வந்து கொட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 சின்ன ஜார் வாங்கியிருந்தேன். இந்த சின்ன ஜாரில் வந்து ஊறுகாவும் பிங்க் சால்ட்டும் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இப்போ இது எல்லாமே வந்து நீட்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம். பெரிய ஜார் வந்து பர் பீஸ் வந்து 150 ருபீஸ், சின்ன ஜார் வந்து 4 பீஸ் வந்து 150 ருபீஸ்னு வாங்கியிருந்தேன். இந்தியா போகிறதுக்கு முன்னாடி திமுவில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன், அதெல்லாம் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஒரு உட்டன் கரண்டி ஒன்று வாங்கியிருந்தேன். என்கிட்ட பெருசாக இருந்தது, சின்னதாக இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்கர், இது வந்து கிச்சனுக்கு வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பாட்டில்ஸ்லாம் ஸ்டிக் பண்ணி நம்ம வந்து நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம், லேபிள். ஸோ அது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷ்ஷு, இது வந்து நம்ம ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இரும்பில் இருக்கும் அந்த ப்ரெஷ்ஷோட அந்த நார், ஸோ அதனால் தேய்க்க யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் கிச்சன் ஸ்டிக்கர்ஸ் தான் ஒரு 2-3 வாங்கியிருந்தேன். அதுவுமே வந்து என்னென்னா பாட்டில்ஸ்லாம் வந்து நம்ம வாஷ் பண்ணுறோம்ல, வித்யுத் விஹான் பாட்டில்ஸ் வாஷ் பண்ணி அதை ட்ரை பண்ணுறதுக்காக இந்த மேட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அகெயின் வந்து கிச்சன் ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் ஸ்க்ரப் ஒரு 3 ஸ்க்ரப் வாங்கியிருந்தேன். நல்லா இருந்தது இந்த ஸ்க்ரப், ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் திமுவில் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இந்தியா போகிறதுக்கு முன்னாடி நாள் தான் டெலிவரி ஆச்சு திமுலேருந்து. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். வந்து நம்ம வந்து மேக் ஓவர் பண்ணலான்ட்டு வச்சுட்டேன். நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தது. பட் நான் வாங்கின அதில் வந்து ஸ்டவ்வுக்கு பேக் சைடு வந்து வாலில் வந்து ஒரு பெரிய ஸ்டிக்கர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அது வந்து மிஸ்ஸிங். ஸோ அது மட்டும் நான் வந்து ரீஃபண்ட் கேட்டிருக்கேன். மற்ற எல்லாமே வந்து எனக்கு ப்ராப்பராக டெலிவரி ஆச்சு. மேக்ஸிமம் வந்து அந்த குக்கிங், அப்புறம் அந்த மார்னிங் ரொட்டீனுக்குலாம் நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ்லாம் போடும்போது இந்த இடத்துல வச்சு தான் வந்து லஞ்ச் பாக்ஸ்லாம் நான் வீடியோ எடுப்பேன். ஸோ இது கொஞ்சம் வந்து லுக்காக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லேயர் ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். இது ஆக்சுவலாக நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி தான் வாங்கினேன். ஊருக்கு போகிற அவசரத்தில் நான் வந்து ஒன் சைட் ஆஃப் அந்த கிச்சன் மட்டும்தான் நான் வந்து ஃபுல்லாக வந்து மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன் போல இருக்குது. அந்த ஃபுல் செவத்துக்குமே பண்ணல. அதனால் ஸ்டவ் வரையும் தான் கரெக்டாக அந்த ஸ்டிக்கர் வந்துச்சு. சார், ஸ்டவ்வை தாண்டி வரல. ஸோ ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடு வந்து அப்படியே எம்டியாக விட்டுலாமல் வேறு ஏதாவது ஸ்டிக் பண்ணலான்னு வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுவுமே உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஸ்டவ்வுக்கு பேக் சைடு இப்போ நான் வந்து ரிமூவ் பண்ணுற ஸ்டிக்கர் வந்து ஆல்மோஸ்ட் 2.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது, பட் டோட்டலாக ஃபேட் ஆகிடுச்சு. மற்றபடி வேறு எதுவும் டஸ்ட்டு எதுவுமே கிடையாது. கலர் நல்லா ஃபேட் ஆகிடுச்சு. ஓகே, அதனால் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். வேறு வாங்கி தான் ஒட்டணும். அது நான் இன்னொரு ஷார்ட்ஸ் வீடியோவில் காமிக்கிறேன். ஆக்சுவலாக என்னடா இது பெட்டி பிரிக்கிற விலாக் தானே போடணும், அதை போடாமல் கிச்சன் மேக் ஓவர் போடுறாளேன்னு நீங்கள் நினைக்கலாம். பெட்டி பிரிக்கிற விலாக் போடுறதுக்கு முன்னாடி ஏன் நான் கிச்சன் மேக் ஓவர் விலாக் போட்டேன் அப்படின்னா, நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து ஏன் இன்னும் மார்னிங் ரொட்டீன் போட மாட்டீங்க, வந்து வீக் ஆகிடுச்சு இன்னும் போடலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப கேட்குறீங்க. ஸோ நம்ம மார்னிங் ரொட்டீன் போடணும் அப்படின்னா கிச்சனை ஃபஸ்ட்டு காமிக்கணும். கிச்சனை காமிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நீட்டாக மேக் ஓவர் பண்ண வீடியோ வந்து ஃபஸ்ட்டில் அப்லோட் பண்ணால் தான் நம்ம காமிக்கலாம். ஸோ அதனாலே எனக்கு இன்ஸ்டாவில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட முடியாமல் போயிடுது. ஃபஸ்ட்டு கிச்சன் வீடியோ இறக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோலாம் வந்து ரெகுலராக போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கிச்சன் மேக் ஓவர் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து பெட்டி பிரிக்கலாம் வீடியோ வரும் கண்டிப்பாக. அதில் வந்து நான் ஆல்மோஸ்ட் ஒரு 150 கேஜி கொண்டு வந்திருக்கேன். என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து ரொம்ப பிடிச்சி வாங்கினேன், ரொம்ப அழகாக இருந்தது. பட் கண்ணு வந்து திறந்த மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன், கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி தான் கிடைச்சிது எனக்கு. ஸோ அந்த
ஸ்டிக்கர் ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கிச்சன் இஸ் த ஹார்ட் ஆஃப் த ஹோம் சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கோட்டு. அதை வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். பட் அது நான் பார்த்த சைஸ் வேற, வந்த சைஸ் வேற, ரொம்ப குட்டியாக வந்துருந்தது. ஸோ அது வந்து நம்ம சென்டர் ஆஃப் த ஸ்டவ் கிட்ட ஒட்ட முடியாதுன்றனால நான் சைடில் வந்து ஒட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நான் பண்ண ஒரு சைடு ஆஃப் மேக் ஓவர் முடிஞ்சிருச்சு. இந்த மேக் ஓவர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சைடை வந்து நான் வந்து இப்போ நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இது பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். எப்பயுமே வந்து அந்த ஒயிட் கலர் ஸ்டாண்டு மேலே எல்லாத்தையும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு உட்டன் ஸ்டாண்ட் ஒன்று, ஸ்டாண்ட் இல்லை, ஒரு உட்டன் பிளேட் மாதிரி ஒன்று இருந்தது, அதில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த டிஷ்யூ பாக்ஸு. இந்த டிஷ்யூ பாக்ஸ் வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நெஸ்டோவில் கிளியரன்ஸ் சேல் போடுவாங்க இயர்லி ஒன்ஸ். டிசம்பர் மந்த்து ஆல்மோஸ்ட் வந்து யூஏஇ ஃபுல்லாக, துபாய், ஷார்ஜா, அபுதாபி எங்கே பார்த்தாலும் இந்த கிளியரன்ஸ் சேல்னு இருக்கும் டிசம்பரில். அந்த டைமில் வந்து நான் வாங்கியிருந்தேன். நெஸ்டோவில் 3 திர்ஹாம்ஸ்க்கோ 4 திர்ஹாம்ஸ்க்கோ தான் வாங்கினேன் இந்த பாக்ஸு. நல்ல குவாலிட்டி, சூப்பராக உழைக்குது, இன்னும் நல்லா இருக்குது. ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வாங்கி. இந்த நைஃப் ஸ்டாண்ட் தான் வந்து இந்த பிளேஸில் ஆட் மேன் அவுட் மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அதை மட்டும் எடுத்துகிட்டு வேறு சைடு மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நாங்கள் வந்து ஊரில் வந்து வீடு கட்டியிருந்தோம். அந்த வீட்டுக்கு வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் பண்ணும்போது எவ்வளோ பேர் எங்களுக்கு வந்து விஷஸ் பண்ணியிருந்தீங்க. இன்ஸ்டா ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், அவங்க எல்லாருக்குமே வந்து என்னோட மனமார்ந்த நன்றி. நான் வந்து இவ்வளோ நல்ல உள்ளங்களை வந்து சம்பாதிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ விஷஸ் இன்ஸ்டாவில் வந்து உங்களோட கமெண்ட் செக்ஷன்லாம் போய் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ மனசு வந்து நிறைவாக இருந்தது. நான் வந்து ஒரு 2.5 இயர்ஸாக வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இன்ஸ்டாவில் ஒரு 1.5 இயர்ஸாக போட்டுட்ருப்பேன். இப்போ பெருசாக வந்து க்ரோத் இல்லை அப்படின்னு ஒரு சில டைம் டவுன் ஆகும் போதெல்லாம் உங்கள் கமெண்ட் செக்ஷன் படிக்கும் போது எனக்கு வந்து அவ்வளோ வந்து சந்தோஷமாக இருக்கும். முகம் தெரியாத நபர்கள் வந்து நம்ம வந்து முன்னேறணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இப்போ உள்ள காலகட்டத்தில். ஏன்னா நம்மளை பார்த்து பழகி, நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து யூடியூப் சேனல் வச்சு என்ன பண்ண போகுது, என்ன பெருசாக வந்து சம்பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு நேராவோ இல்லை எனக்கு பின்னாடியோ பேசி தான் நான் நிறைய கேட்டிருக்கேன். என்னோட யூடியூப் சேனல் வந்து நிறைய பேருக்கு வந்து கேலி பொருளாக தான் இருந்திருக்கு. குக்கிங் சேனலாக இருக்கட்டும், இல்லை லைஃப் ஸ்டைல் சேனலாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே ஒரு வீடியோ எடுக்கிறதுன்றது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதுக்கு தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து ரொம்ப சின்ன ப்ராசஸ் கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து நிறையா பேத்துக்கு தெரியறதில்ல. நிறையா பேர் வந்து ஈஸியாக வந்து கிண்டல் அடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் வந்து இதுக்கு பின்னாடி நாங்கள் எவ்வளோ வந்து உழைக்கிறோன்றது வந்து அந்த உழைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க தான் உழைக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் ஒவ்வொரு வேலையும் ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்கும். ஹார்ட் ஒர்க் இல்லாமல் ஈஸியாக வந்து நம்ம வந்து ஒரு யூடியூப்லேருந்து சேலரி வாங்க முடியாது. என்னை பொறுத்தவரையும் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், அதில் நான் வந்து இறங்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்து நான் 100% என்னோட ஹார்ட் ஒர்க் வந்து கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த சேனலும் ஒரு ஆல்மோஸ்ட் 144 சப்ஸ்கிரைபரோட நான் 6 மந்த்ஸ் வரையும் வந்து இந்த சேனல் ரன் பண்ணேன். ஒரு சில பேருக்கு வந்து உடனே ரீச் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு வந்து ஸ்லோவாக தான் ரீச் கிடைக்கும். பட் வந்து அந்த கன்சிஸ்டன்சி தான். நம்ம வந்து விடாமல் ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி காண்போம். அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த 2 போர்டு தான் நான் இந்த சைடு ஸ்டிக் பண்ணியிருந்தேன். என் அக்கா பொண்ணு வந்து சூப்பராக வந்து கேலிகிராஃபி பண்ணுவா. அவள் கொடுத்த அந்த கிச்சன் கோட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஐக்கியாவில் வாங்கின ஃப்ரேமில் வந்து ஃப்ரேம் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். பட் இதை வந்து நான் வந்து ஓரமாக வைக்க போகிறது கிடையாது. இன்னொரு சைட் ஆஃப் கிச்சனில் வந்து இதை கண்டிப்பாக ஸ்டிக் பண்ணுவேன். அது வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நான் ரொம்ப பிடிச்சி எனக்காக கேட்டது, அவள் எனக்காக கஷ்டப்பட்டு பண்ணது. ஸோ இதை வந்து ஒரு ஓரமாக வைக்கிறதுக்கெலாம் எனக்கு கண்டிப்பாக மனசு வராது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிளான் ஸ்டிக்கர்ஸ் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் ரொம்ப சீப்பான ரேட்டில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப காசு கம்மியாக தான் இருந்தது. பட் பார்க்கும்போது எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள். லெஃப்ட் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அதேமாதிரி ஒன்று வச்சு அதில் வந்து நான் ஸ்பைசஸ்லாம் சின்ன சின்ன பாட்டில்ஸ் வச்சுருக்கேன், ஸ்பைசஸ் எல்லாத்தையும். அதுக்கு மேலே வந்து இந்த பிளான்ஸோட ஸ்டிக்கரை வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். பார்க்கும்போது ரொம்ப லுக்காக இருக்கு இல்லையா? நம்ம வீட்லையா இருக்கட்டும், இல்லை கிச்சனில் எங்கேயா இருக்கட்டும், நம்ம சின்னதாக ஒரு சேஞ்சஸ் பண்ணாலே அது வந்து பெரிய லுக்காக நமக்கு எடுத்து கொடுக்கும். அதை பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து ஆல்ரெடி நான் ரைட் சைட் ஆஃப் கிச்சனில் வச்சுருந்தேன். இப்போது லெஃப்ட் சைடில் வச்சுட்டு இதில் வந்து நான் வந்து எக்கு வந்து நான் பாயில் பண்ணுறதுக்கு ஒரு எக் பாய்லர் வச்சுருக்கேன். அது அப்புறம் கெட்டில் இருக்குது. அது எல்லாமே வந்து இந்த சைடு வச்சுட்டோம்னா நம்ம வந்து டெய்லி அக்சஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன். மற்றபடி மற்ற எல்லா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸும் நான் வந்து கபோர்டில் வச்சுருவேன். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். நான் மேக்ஸிமம் வீட்டில் வந்து கிச்சன், ரூம், ஹால், பாத்ரூம் எங்கே பார்த்தாலுமே வந்து நான் வந்து பிளான்ஸ் வந்து வச்சுருப்பேன். எனக்கு வந்து இந்த பிளான்ஸ் வச்சுக்க ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியாக ஒரு குட் வைபாக இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து நான் பிளான்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 ஜார் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு ஜாரில் பாதாம், இன்னொன்றில் வந்து
கடலை மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொரு ஜாரில் வந்து கமர்கட் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். அது வந்து ஒரு ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். அப்பப்போ கிச்சனில் இருக்கும்போது எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து அங்கே வச்சுருக்கேன். இப்படி தான் வந்து என்னோடய கிச்சனை வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மேக் ஓவரில் வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த ப்ராடக்ட் எங்கே வாங்கினேன், இல்லை இந்த ப்ராடக்ட் ஸ்பெசிஃபையாக வேணும், அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ அதெல்லாம் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதோட லிங்க் வந்து என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் சென்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு என்னோட கிச்சனை வந்து இப்படி தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலேயும் நான் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணேன் அப்படின்னா அதை வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக என்கிட்ட கேட்குறது என்னென்னா, உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட்ஸ் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு. ஆக்சுவலாக ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க வந்து வெக்கேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே தெரிஞ்சவங்களுக்குள்ளே கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ எங்களோட கம்யூனிட்டி ஏரியாவில் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கம்யூனிட்டி ஏரியாவில் டோட்டலாக வந்து 8 அப்பார்ட்மெண்ட்ஸு. அதில் வந்து 4 அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து கட்டிட்டாங்க. மீதி 4 அப்பார்ட்மெண்ட் வந்து இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க. இந்தியா போகிற டைமில் பேஸ்மெண்ட் தான் ஆரம்பிக்க வந்தாங்க. இப்போ வந்து 3 ஃப்ளோருக்கு ஏறி நிற்கிது. ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். எனக்கு வந்து கிச்சன் மேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் என் கிச்சனை பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை ஏதாவது சஜஷன் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.